நான் உடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழுவு. கிருபை வந்துருச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும்? உடைய ரட்சிப்பு வந்துடும். உடைய ரட்சிப்பு எனக்கு வந்துட்டா என் மனசு என்ன செஞ்சிடும்? கலிகூட ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஏன் நம்ம எல்லாம் சோகமா இருக்கிறோம்? அவருடைய கிருபையை பிடிக்கல, அவருடைய ரட்சிப்பை நம்ம ருசிக்கல. நம்முடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்கு? சோகங்க பாடிட்டு மோசமான சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையின் மேலே நாம் நம்பிக்கையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பினால் ஒரு மனுஷன், ஒரு பாவியாகிய பலவீனமான மனுஷனுக்கு உண்மையான களிகூறுதல் எப்பன்னா அவன் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதில் தான் இருக்கு. அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாம இந்த உலகத்துல எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அது அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. யோபு கர்த்தருக்கு பயந்திருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். 10 பிள்ளைங்க, 10 மருமக்கள் மாதிரி எல்லாம் சொத்து இருந்துச்சு. ஆனா ஒரே நாள்லயே எல்லாம் போச்சு. அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்த கர்த்தர் எடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பல, கர்த்தருடைய ரட்சிப்பை நம்பல. பிள்ளைகளை குறித்து அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ரட்சிப்பை குறித்து. ஏன்? அவங்க ஏதாவது இருந்து முடிச்ச உடனே ஏதாவது அவங்களை அறியாம பாவம் பண்ணியிருப்பாங்களே, என்ன செய்யறான்? அவங்களுக்காக பலியை செலுத்துறான். அப்போ அவனுடைய ரட்சிப்பை குறித்தும் அவனுடைய பிள்ளைகளோட ரட்சிப்பை குறித்தும் அவனுக்கு என்ன இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சு. இதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எதையோ ஆசீர்வாதம் நினைச்சிட்டு தான் தெரிவிட்டு இருக்கிறோம். நம்ம மனசை கெடுத்துக்கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு, உடம்பை கெடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு வயசுல சாவும். சும்மா சாவு வருமா? எப்படிதான் ஒரு வியாதி வரும், இல்ல விபத்து வரும், ஏதோ ஒரு பலவீனம் வரும், இல்ல ஒரு பார்ட்டா என்ன செய்யும்? வேலை செய்யாது. இது வந்துதானே ஆகும். வந்தா தானே என்ன செய்ய முடியும்? சாக முடியும். அப்போ ஏதோ ஒண்ணு வரதான் செய்யும். அப்போ அது வருதோ, அது அந்த வியாதி குணமாவா இருக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. நாம அவருடைய ரட்சிப்பின் நிச்சயத்தோடு இருக்கிறது தான் பெரிய விஷயம். இதை உணர்ந்துட்டோம்னா இந்த வியாதி சூழ்நிலையோ இல்ல மோசமான ஒரு கஷ்டம் சூழ்நிலையோ நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா என்ன செய்யாது? தெரியாது. உன் பக்கத்துல 1000 பேரும், உன் வலது பக்கத்துல 16 ஒன்னாவது. பகலில என்னது? பறக்கம்பாலும் இரவில பாதாக்கம் கொள்ளை நோயாலும் எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லையா? எனக்கு ரட்சிப்பு நிச்சயம் இருக்குது. அப்போ எனக்கு உலக பிரகாரமா எது இருக்குது இல்லை என்பது ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவருக்குள்ளாக எனக்கு ரட்சிப்பின் நிச்சயம் இருக்குதா இல்லையா என்பதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். ஏமாத்துக்காரனா இருந்த அவன் இஸ்ரவேலுன்னு ஜெயிச்சு ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டா பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் வாங்கினவன நல்லது ஒண்ணு நடக்கல. அவனுக்கு இழப்பாவும் நெகட்டிவாவும் தான் இருந்துச்சு. ஆனா உண்மையான ஆசீர்வாதம் எதுதான்? அவன் மன்னிப்பின் அனுபவத்தை, பாவ நிவாரணத்தின் அனுபவத்தை என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும்.